நடுவு நிலைமையில இறுதியான ஒரு பாட்டு. அதற்கு முன்பு அவர் என்ன சொன்னார்? நடுவு நிற்றல் என்பதுதான் ஞானத்தின் வழி. அதனால் நானும் நடுவு நின்றாரோடு நானும் நின்று அந்த ஞானத்தை அடைந்தேன் சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை இறுதிப்படுத்துவதற்கு ஒரு அழகான பாட்டை சொல்லி முடிக்கிறார். தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவன் அன்றி ஏன்று நின்றார் என்னும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே. இந்த பாடலினுடைய முதல் வரி சைவத்தினுடைய ஆளுமைன்னும் சொல்லலாம், அதுதான் சைவத்தினுடைய அடிப்படைன்னும் சொல்லலாம். சிவனை பொறுத்த மட்டில் அவன் எல்லா உயிர்களையும் தன்னுள் ஒடுக்குகிறான். ஒடுக்குதற்கு உரியவன் எவனோ அவன்தான் எல்லா உயிரையும் ஓங்குதற்கு உரியவன் ஆகிறான். ஆகவே சத்காரியம் என்ன சொல்லுகிறதுனா, எது எங்கு ஒடுங்குமோ அது அங்கு ஓங்கும். அந்த விளக்கத்தை சொல்றதுக்குத்தான் தோன்றிய எல்லாம் துடைப்பான். தோன்றிய பொருள்கள் அனைத்தையும் ஒடுக்குபவன் சிவபெருமான் என்றால் அவனால் ஒடுக்கப்பட்டன எல்லாம் அவனுள் இருந்தே தோன்றும். இது ஒரு பெரிய வாதமாக வைப்பது உண்டு. ஆகவே எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கி ஊழியின் முடிவிலே தாண்டவமாக ஆடி பின் அவனும் ஒடுங்கி அமைதியில் அமர்ந்து விடுகிறான். அந்த அமைதிதான் உயிர்களை ஓங்குவிப்பதற்கு உண்டான ஆற்றலை தருகிறது. நாம என்ன நினைக்கிறோம்? ஆக்டிவா இருந்தாதான் நம்மால எல்லா செயலையும் செய்ய முடியும். இல்லை, அமைதியாக இருந்து திட்டமிடுதல் நிகழ்ந்தால்தான் உடலை அதற்கு ஏற்றாற் போல செயல்படுத்தி ஒன்றை உருவாக்க முடியும். அதனாலதான் சிவன் எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கி மோனத்தில் சென்று அமருகிறான். அதுபோல வைணவத்துல எல்லாவற்றையும் தன்னுள் ஏற்ற நாரணன் பார்க்கடல்ல சயனித்து விடுகிறான் அமைதியா. இந்த அமைதி என்பதுதான் ஆற்றல். நாம் ரொம்ப தவறுதலாக புரிந்து கொண்டது எது என்றால், நாம் இடைவிடாது உழைப்பதோ இடைவிடாது ஏதாகிலும் ஒரு பணியில் நம்மை ஈடுபடுத்தி கொள்வதோ ஆற்றல் இல்லை. ஆற்றல் என்பது அமைதி. அமைதியாக இருக்கின்ற வகையில்தான் நம்முள் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் யாவும் ஒரு முனைப்போடு குவியத் தொடங்கும். அதனால் அதை தெளிவுபடுத்திக்கணும். அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவார்கள், ரோலிங் ஸ்டோன் நெவர் கெட் அ மாஸ் அப்படின்னு. ஓடிக்கொண்டே இருப்பது ஆற்றல் ஆகாது. ஓடாது ஓரிடத்தே நிற்றல் தான் ஆற்றல். அதைத்தான் அமைதின்னு சொல்றோம், அதைத்தான் ஒடுக்கம்னு சொல்றோம். அதிலிருந்துதான் ஓங்குதல் நிகழும் என்று தத்துவங்கள் விளக்குகின்றன. இதற்கு ரொம்ப மேற்கோள் காட்டுவதற்கு மிக சாதாரண ஒரு செய்தி போதும். ஒரே அளவுள்ள 2 பாத்திரங்கள்ல நீரை நிரப்பிக் கொள்ளுங்கள். அந்த இரண்டினையும் ஒரு அறையில அடுத்தடுத்து வையுங்கள். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஏதாகிலும் ஒரு பாத்திரத்தில் உள்ள நீரை மெல்ல கலக்கி கொண்டே இருங்கள். மற்றொரு பாத்திரத்தில் எந்த அதிர்வும் எந்த சிறு அசைவும் இல்லாமல் பார்த்து கொள்ளும். ஒரு 2-3 நாள் கழித்து பாருங்கள்,
உங்களால் கலக்கப்பட்டிருந்த கலத்தில் எந்த உயிரும் தோன்றி இருக்காது. எந்த கலத்தை அப்படியே அசையாது அமைதியாக வைத்திருந்தீர்களோ அந்த கலத்துல நீரின் மேற்பரப்புல பல நுண்ணுயிரிகள் தோன்றியதை பார்க்க. நீங்க வீட்டிலேயே இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம்? அமைதியில் இருந்துதான் எல்லா விதமான ஆற்றல்களுக்கு உட்பட்டு உயிர்கள் தோன்றுகின்றன. அததான் சொல்றார், தோன்றிய எல்லாம் துடைப்பன், எல்லாவற்றையும் ஒடுக்குகிறான் என்றாலும் அவன்தான் எல்லாவற்றையும் ஓங்க செய்கிறான். ஆகவே அவன்தான் அரணாக அயனாக அரியாக நிற்கிறான். அவன் இந்த ஒரு தன்மைத்தான நிலையில் இருப்பதினால் ஏன்று நின்றார் என்னும் ஈசன் இணையடி. இவனது ஆணையை கேட்டதன் பின்தான் பிரம்மன் படைத்தலையோ நாராயணன் காத்தலையோ உருத்திரன் அழித்தலையும் மேற்கொள்ளுகிறார்கள். இவன் ஒடுக்கத்திலிருந்து இவனது ஆற்றலை மூன்றாக பகுத்து மூவரும் தங்களுக்கு உரியதாகிய செயலை செய்தற்கு வாய்ப்பளிக்கிறான். அப்படிப்பட்ட ஈசனின் இணை அடி அவனது 2 திருவடிகளை மூன்று நின்றார் முதல்வன், 3 தொழிலுக்கும் உரியவராகிய அந்த மூவருக்கும் முதல்வன் திருநாமத்தை, அவனது மேலான 5 எழுத்தை நான்கு நின்று அந்த 5 எழுத்தை வேறு ஏதும் இல்லாத நிலைக்கு இது ஒன்றே பற்றுக்கோடு என்று பற்ற வேண்டும். நான்கு நின்றார். ஏனைய பிற மந்திரங்கள் ஏனைய பிற எழுத்துக்கள் யாவும் பயனினை அளிக்காது. இந்த நமசிவாய என்கின்ற 5 எழுத்துதான் நமக்கு நன்மையை பயக்கும் என்று நடு நின்றாரே என்று நிற்பவரே உண்மையான நடுநிலைக்கு உரியவர் ஆவார். ஆகவே சிவபிரானே முதற்கடவுள் என்றும் இந்த முதற்கடவுள் தன்மையை அளவையான் உணருதற்கும் நம்முடைய மனத்தினால் தெளிதற்கும் உரியதாகிய ஓர் பாட்டாக இதை பார்க்கும். ஆகவே எது எங்கு ஒடுங்குமோ அது அங்கு ஓங்குதற்கு உரிய அடிப்படையை தந்து உதவுபவன் இறைவன் சிவனே. அதனாலதான் பின்னால் தோன்றின பல சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இறுதி அழிவை ஊழின் இறுதியில தன்னுள் ஒடுக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய சிவன்தான் முதலாக நிற்பான் என்று சிவஞான போதம் எடுத்து சொல்லியது. சங்காரமே முதல், எது தன்னுள் ஒடுக்குகிறதோ அவனே முதலாய் நிற்கிறான். அந்தமே ஆதியை தருவதினால் அந்தம் ஆதி என்பனார் புலவர். முடிவினை தன்னுள் ஒடுக்கத்தின் மூலமாக எவன் ஒருவன் தருகிறானோ அவனே ஆதியாய் நிற்கிறான். சரி, இதுவரைக்கும் நடுநிலைமையில சொன்ன திருமந்திரம் உலகியலுக்கு உரியதாகிய சில தவறுகளை செய்தல் கூடாது என்று முதல் தந்திரத்தின் இறுதியில இதை பேசுகிறது. இதற்கு ஒரு சின்ன மேற்கோள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஞானத்தை வகுத்து உரைக்க வந்த நூல் திருமந்திரம் என்றால் அதுல கள்ளுண்ணாமை என்ற அதிகாரத்தை ஏன் சொல்லணும்? அது உலகியல் மாந்தர்களுக்கு உரியதாகிய குறைபாடுகள் ஒன்றுதானே.
அப்பொழுது எதன் காரணமாக இந்த கள்ளுண்ணாண்மையை தத்துவத்துள் வைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது? ஒரே காரணம். இதற்கு ஒரு மேற்கோளை சொல்லி விளக்க முடியும். தவறுதான் இருந்தாலும் அவர் சொல்லிய நயத்தினுக்காக அந்த மேற்கோளை எடுத்தாள வேண்டியுள்ளது. திரைப்படத்துறையிலும் தனிப்பட்ட முறையிலும் பல நல்ல கவிதைகளை எழுதியவர் கண்ணதாசன். அவர்கிட்ட தொடக்கத்துல மது அருந்தும் பழக்கம் பெரிய அளவில் இருந்தது, எல்லோருக்கும் தெரியும். அப்பொழுது அவரிடம் ஒருவர் சென்று கேட்டார், நல்ல பல கவிதைகள் எழுதுகிறீர்கள், மதுவை அருந்துவதை விட்டு விலக முடியாதான்? அதற்கு வேடிக்கையாக ஒரு விடையை சொன்னார். எனக்கு முன்பு வாழ்ந்திருந்த அனைத்து கவிஞர்களும் அடியவர்களும் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தங்களை தந்த அடியார்களும் கோவிலுக்கு சென்றவுடனே பக்தி என்ற மயக்கத்தில் தங்களை இழந்து மிக பெரிய அளவிலே இறைவன் மீது பாடல்களை புனைந்தார்கள். அதனால் நான் கோவில்களுக்கு சென்றேன், எனக்கு அங்கு பக்தி என்கின்ற எந்த மயக்கமும் என்னுள் தோன்றவில்லை. அதனால் எனக்கு உரிய மயக்கத்தினை நான் மதுவின் மூலமாக பெற்று அதன் வாயிலாக கவிதைகளை உருவாக்குகிறேன். இது அவர் சொன்ன கருத்து. அவருடைய வாழ்க்கை வரலாறுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்க. இது போன்றதாகிய சிந்தனை தான் எல்லா காலத்திலும் அடியார் என்ற நிலையில தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள அன்பர்களுக்கு இறை பக்தி என்கின்றதாகிய ஓர் பெரியதோர் மயக்கம் அவர்களுக்கு தேவை என்ற நிலை ஏற்பட்ட பொழுது அது இயல்பாக தன் உணர்வினால் பெற்றிருக்கின்ற வரைக்கும் குறையில்லை. அந்த இயல்பான தன்னுணர்வை பெறாது அதை புறநிலை செயல்பாடுகளினால் உருவாக்கி கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனை பிற்காலத்தில் உருவானது. அதனாலதான் இன்னமும் வடநாட்டில் போய் பார்த்தீர்கள் என்றால் பல அகோரிகள் அந்த மயக்க நிலையை அடைவதற்கு பல்வேறு விதமான பொருள்களை உட்கொள்ளுவதும் புகைப்பதுமாய் இருப்பார். அதுக்கு பேரு லாகிரின்னு பேர். மனதை மயக்குதற்கு அந்த லாகிரி வஸ்துவை உண்டு அல்லது புகைத்து ஒரு தன்மைத்தாக இறைவனை இடைவிடாது சிந்திப்பது என்ற முயற்சியில் அவர்கள் இறங்குகிறார்கள். இது தவறுதான். பிற்காலத்தில் பல சித்தர்கள் இப்படி தவறு என்றே பாடி இருக்கிறார்கள். வாழை சித்தரோ குதம்பை சித்தரோ இவர்களெல்லாம் உண்மையான ஞானத்தை அடைவதற்கு இது போன்றதாகிய மயக்க பொருட்கள் வேண்டாம். முயன்று அந்த மனோநிலையை நீங்கள் பக்தியின் மூலமாக உங்களுள் நீங்கள் தொடர்ந்து சிந்திப்பதன் மூலமாக பெற முடியும். அப்ப திருமந்திரம் எழுதின காலத்துல இது போன்றதாகிய செயற்கை மயக்கங்களை உருவாக்குவதற்கு அடியவர்கள் பலர் மதுவினை கள்ளினை நாடியிருக்கலாம். இத்தகு மயக்கங்களினால் நீ இறைவனை காணவோ உணரவோ முடியாது என்பதை உணர்த்த வேண்டும். மது அருந்தக்கூடியவர்களுக்கெல்லாம் இறைவன் அவர்கள் உள்ளத்துள் உதயமாவான்னா எல்லாரும் மது அருந்த ஆரம்பிப்பார்கள். அது ஒரு தவறான அணுகுமுறை. இறைமைக்கும் இறைமையை உணர்ந்தால் உங்களினுடைய மனத்தில ஒரு மயக்க நிலை தோன்றும் என்பது உண்மை. அது எல்லா தத்துவ ஞானிகளும் விளக்கி இருக்கிறார்கள்.
அதுல எந்த குழப்பமும் இல்லை. அது உணர்ந்ததினால் வந்த உயர்நிலை. அந்த உணர்வினை பெற வேண்டும் என்பதற்காக பலவாறான போதைப் பொருள்களை அருந்துதல் என்பது தவறான அணுகுமுறை. அதனாலதான் கள்ளுண்ணாண்மை என்கின்ற அதிகாரத்தை இங்கு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. மனதை மயக்கி அறிவிலே தெளிவில்லாமல் ஆக்குதற்கு உரிய கள்ளானது இறைமையை காட்டாது. அதை முதல்ல தெரிஞ்சு, அறிவினால் இறைவனை அறிதற்கு முயன்று அதன் படிநிலையில அகத்தினின் கண் பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி இறுதியிலே அந்த மெய்ஞானத்தில் தோய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த மேல்நிலைக்கு பேரு ஒரு விதமான மயக்கம். ஒரு மேற்கோள் சொன்னா புரியும். இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் நாட்கிழமை விழாக்கள்னா இனிப்பு செய்வோம் இல்லையா? அந்த இனிப்பு செய்கின்ற வகைகள்ல இந்த வடநாட்டிலிருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்வீட் இனிப்பு குலோப் ஜாமுன். அத மாவினை கொண்டு ஆக்கி அத நெய்யில் பொரித்து அந்த நிமிடம் வரைக்கும் அதற்கு இனிப்பு தன்மை இருக்காது. பின்னர் அதை இனிப்பு சுவையுடைய பாகுல இட்டு அது ஊறுதற்கு உண்டான அவகாசம் கொடுத்து அது தொடர்ந்து ஊறுதற்கு உண்டான காலத்தை நீட்டிக்க நீட்டிக்க அது மெல்ல மெல்ல தன் தன்மையை இழந்து இனிப்பாகவே மாற்றிக்கொண்டு விடும். அதுபோல இறைவனை நம்முடைய மனம் என்ற ஒன்றிலே இடைவிடாது சிந்தித்து சிந்தித்து உள்ளூரி உயிர்த்து மீண்டும் பெயர்த்தும் மலர்ந்து அதனோடாக கலந்து அதுவாக நாம் மாறக்கூடிய நிலைக்கு பேரு ஞானம். அதுக்கு பதிலா இந்த குலோப்ஜான் இனிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இன்ஜெக்ஷன் சிரஞ்சில ஜீராவை எடுத்து ஒவ்வொன்றுத்துக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணினா எப்படி இருக்கும்? அதுவாக ஊறுதல் என்பது வேறு, அதற்கு உரியதாகிய இனிப்பை நாம் முயன்று ஊட்டுதல்ன்றது வேறு. கள்ளினை அருந்தி ஞானத்தை பெற எண்ணுதல் என்பது நம்முள் செயற்கையாக ஒன்றினை ஊட்டி அதன் மூலமாக ஞானம் பெறுதற்கு வழி உண்டா என்று தேடி இறுதியில ஊட்டப்பட்ட கள்ளிலேயே நம் வாழ்க்கை அழிந்து போவதை பார்க்கலாம். மாறாக அந்த இனிப்போடு ஊறி நாள்பட நாள்பட இடப்பட்ட பொருளானது இனிப்பை கவர்ந்து பின்னர் அதுவே இனிப்பாக மாறுவது போல். அதுக்குதான் வள்ளலார் எழுதினார். வள்ளலார பல நேரங்கள்ல மறுத்தாலும் இந்த ஒரு பாட்டு என்ன பெரிய அளவுல பாதித்த இடம். தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து தனித்தனரும் தேன் பெய்து தெங்கின் பாலும் தீம்பாலும் கலந்து அதை இளம் சூட்டினில் இறக்கி உருவான சுவை கட்டி அதை சுவைக்கின்ற பொழுது அதனை காட்டிலும் இனிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இறைவனே.
அதனை காட்டிலும் இனித்திடும் தெள்ளமுதே. ஒன்றோடு ஒன்று சேர சேர ஒன்றோடு ஒன்று ஊறி 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 ஒரு மேலான ஒரு சுவை பக்குவப்படப்பட வரும். நாமெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். இந்த மாம்பழ விளையக்கூடிய காலங்கள்ல வெகு விரைவாக மாம்பழத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு முற்றின மாங்காயை பறித்து ஒரு இடத்துல கொட்டி அதுல இந்த கல் வைப்பதுன்னு ஒண்ணு உண்டு, அசிட்டிலின் ஸ்டோன். இந்த அசிட்டிலின் ஸ்டோன் எங்கிருந்து பயன்படும் தெரியுமா? இந்த உலோகங்களை எல்லாம் உருக்குகிறார்கள் அல்லவா, உருக்கி ஒட்டுகிறார்கள் அல்லவா, அதுல 2 விதமான பற்ற வைப்பு இருக்கும். ஒன்று ஆர்க் வெல்டிங், இன்னொன்னு கேஸ் வெல்டிங். அந்த கேஸ் வெல்டிங்ல ஆக்சிஜனினுடைய கல்லை இட்டு அதிலிருந்து ஆக்சி அசிட்டிலினை உருவாக்கி உருக வைப்பார்கள். அவ்வளவு வெப்பத்தை கொடுக்கும். அந்த கல்லை கொண்டு போயிட்டு இந்த முற்றின மாங்காய்களுக்கு நடுவே ஒரு அறையில வச்சுட்டோம்னா ஏற்படுத்தக்கூடிய வெப்பம் அந்த காயை பழுக்க வச்சிடும். ஆனால் அந்த பழம் சுவை குன்றிதான் காணப்படும். மாறாக தானாக மரத்தில் கனிந்த ஒரு பழத்தை உண்டு பாருங்க. அப்போ எதனையும் செயற்கையாக செய்து அதன் வாயிலாக ஒன்றை அடைய வேண்டும், நம் இலக்கை எட்ட வேண்டும் முயலக்கூடாது. மாறாக அது அதன் தன்மைக்கு ஏற்றாற்போல் தோய்ந்து 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 அது அதுவாக மாறுதல் என்ற நிலை வரைக்கும் வரணும். நாம சிவானுபவத்தை உள்ளத்தினுள் வைத்து தோய்ந்து 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 நாம் சிவமாக மாறணும். இல்ல அவ்வாறு மாறுவதற்கு நான் புறநிலையில மதுவினை, மயக்கம் தரக்கூடிய கள்ளினை, ஏனைய பிற லாகிரின்னு சொல்லக்கூடிய பொருள்களை உண்டு அந்த டிரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடைப்பட்ட நிலையில நிற்பது, அதுதான் பக்தின்னு சொன்னா அது தவறான அணுகுமுறை. தெரிஞ்சுக்கணும். உண்மையான பக்தி என்பது உடலை உருக்குலைய செய்யாது. உண்மையான பக்தி என்பது நம்முள் சுரக்கும் அமிழ்தம். அது மோனத்தை தரும், உள்ளத்தின் கண் ஆனந்தத்தை தரும், அமைதியை தரும். செயற்கையாக ஊட்டப்படக்கூடிய மது ஆனந்தத்தை தரும், ஆனால் அமைதியை தராது. அதனாலதான் இந்த கள் உண்ணாமைன்றது நிச்சயமா தேவைன்னு கருதினார். தவறான வழியில சென்று அதன் மூலமாக மோன நிலையையும் அதன் வாயிலாக உள்ளினுள் ஆனந்தத்தையும் பெறலாம். போகாதே, அது தராது. அதெல்லாம் ஒரு போலியான உணர்வுகள். இதை சொல்லணும். அதற்கு இதை எடுத்துக்கொண்டார். கள் உண்ணாமை இதான் முதல் தந்திரத்தின் கடைசி அதிகாரம். முதல் தந்திரத்துல முழுக்க முழுக்க மானுட வாழ்க்கையில நாம் நம் வாழ்நாள்ல எவைகளை கொள்ள வேண்டும், எவைகளை தள்ள வேண்டும், அதன்படி செயல்பட்டால் நாம தத்துவத்தை அறிதற்கு உண்டான முதல் படியில போய் நிற்கலாம். இந்த முதல் தந்திரத்துல சொல்லப்பட்டவைகளை கற்று தெரிந்து தெளிந்தால் இனி வரக்கூடிய தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கு உண்டான முதல் படியில போய் நிற்கலாம். அதற்கப்புறம் அந்த படியை கடந்து உள்ள மெல்ல செல்லணும். அந்த முதல் படிக்கு வந்து நிற்பதற்கே உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் முதல் தந்திரத்துல 27 அதிகாரத்துல
மானுடர்கள் எவைகளையெல்லாம் பெற்றிருக்க வேண்டும், எவைகளையெல்லாம் நீக்க வேண்டும், இதனை தெரிந்திருந்தால்தான் ஞானம் பற்றின சிந்தனை நம்முள் தோன்றும். அதனால இறுதியில கள்ளுண்ணாமையை கொண்டு வந்து வைத்தார். எல்லாவற்றினுக்கும் வைப்பு முறைக்கு விளக்கம் சொல்லணும். ஏன் இதன் பின் இதனை வைத்தார்? ஏனென்றால் ஒருவனது நடுநிலைமை என்பது அறிவின் செம்மையும் அறிவின் கண் உண்டானதாகிய ஒரு பால் கோடாத நிலை. அந்த மனோநிலையை மாற்ற வல்லது கள், மயக்கம். ஆகவே நீ மயக்கத்தினுக்கு உட்பட்டு நடுநிலையை மாற்றிக்கொண்டு விடாதே. உனது நடுநிலையை மாற்ற வல்லது நீ உண்ணக்கூடிய மது. வள்ளுவர் வேற ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த செய்நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரத்தை எழுதிட்டு அதன் பிறகு நடுநிலைமைன்னு எழுதுவார். ஏன் இப்படி வைத்தார்ன்றதுக்கு பரிமேலழகர் விளக்கம் சொன்னார். ஒருவன் செய்த உதவியை மறந்துவிடக் கூடாது என்பது, அதனை நன்றி பாராட்ட வேண்டும் என்பது செய்நன்றி அறிதல். அதன் காரணமாக எவன் உனக்கு உதவி செய்தானோ அவனை நடுநிலைமையில் நிற்காமல் அவன் செய்த தவறை மன்னித்து விடுதலோ தவிர்த்து விடுதலோ செய்தல் என்பது கூடாது. ஆகவே செய்நன்றி பெரியதுதான், ஒருவன் செய்த உதவியை மறக்க கூடாததுதான். ஆனால் அதனை மறக்க கூடாது என்பதற்காக நடுநிலையிலிருந்து பிறழ்ந்து அவனுக்கு சார்பாக செயல்பட்டு விடாதே. ஞானிகள்லாம் ரொம்ப யதார்த்தமான விளக்கங்களை ரொம்ப அழகா சொல்லி விடுகிறார்கள். நமக்கு தான் புரியறது இல்லை. ஒருவன் நடுநிலையில இருந்து விலகணும் அப்படின்னா ரொம்ப அழகா எங்கள் பேராசிரியர் சொல்லுவார். மனிதனை நடுநிலையிலிருந்து பிறழ வைக்க வேண்டும்னா கள் கொடுத்தால் போதும். அது என்னையா கள் கொடுத்தால்னு கேட்ட விளக்கம் சொல்வார். நீ வேண்டாத அளவிலே அவர்களுக்கு மரியாதையை கொடு. வந்தார்கள் போனார்கள் அவர்கள் என்றெல்லாம் சொல்லிப்பார். அதுல எத்தனை கல்லை சேர்க்கிறாயோ அத்துணை அளவினுக்கு அவர்களுக்கு மயக்கம் ஏறி போகும். பின்னர் அவர்கள் நடுநிலையிலிருந்து பிறழ்ந்து தவறான முடிவினுக்கு வருவார்கள். எப்படி இந்த கள் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அழகை காட்டுவார். யாரேனும் ஒருவரை நாம் இந்த கள் விகுதியோடு பாராட்டினோம் என்றால் போதும், கிறுகிறுத்து போகும் அவர்களுக்கு. இதுதான் கள்ளுண்ணாமையில குறிப்பாக சொல்லப்பட்டது. பாட்டுக்கு போலாமா? கழுநீர் பசு பேரில் கயந்தொரும் தேரா கழுநீர் விடாய் துத்தம் காயம் சுருக்கும் முழுநீர் கள் உண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவந்தன் சிவானந்த தேரலே. இத ரொம்ப அழகா ஒரு சித்தர் ரொம்ப நயமான விளக்கத்தில் சொல்லிடுவார். மாங்காய்பால் உண்டு மலைமேல் இருப்பாருக்கு தேங்காய்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்பால் ஏதுக்கடி. தேன் பிழின்னு சொன்னா மதுன்னு அர்த்தம். அந்த தேங்காய்பால் ஏதுக்கடின்னு குதம்பை சித்தர் கேட்பார். பேரானந்தம் சிவானந்தம் என்கின்ற கீழே கொடுத்தாரு பாருங்க, சிவானந்த தேரல். வள்ளலார் பாட்டையும் சொன்ன இல்லையா, இனித்திடும் தெள்ளமுது. அந்த சிவானந்த தேரலை உண்டு மேலான அந்த சகசர வெளியில உலவக்கூடியவனுக்கு எதற்காக செயற்கையாக தரப்படக்கூடிய மயக்கங்கள். தேங்காய்பால் ஏதுக்கடி. அதனால் என்ன பயன்? செயற்கையான மயக்கங்கள் உடலை கெடுக்கும், உணர்வை சுருக்கும்,
அந்த மயக்கம் தீர்ந்ததன் பின் மீண்டும் அதனை பெற வேண்டும் என்பதற்காக மேலும் அதனை உட்கொள்ள செய்யும் ஆனந்தா. ஆனால் சிவானந்தம் என்பது ஒரு முறை அதனை எட்டிவிட்டால் அங்கேயே நிற்கலாம். அடியவர்கள் என்ன செய்தார்கள்? இறைவனை உணர்ந்ததன் பின் அவர்களே இறைவனாய் மாறினார்கள். அந்த சாய் உச்சியம் போயிடணும். அதுக்குதான் இவர் ரொம்ப ஏளனமா ஒரு குறிப்பு கேட்டார். கழுநீர் பசு பெரின். கழுநீர்னா தெரியும் இல்லையா? நம்ம வீடுகள்ல இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க. ஒரு காலத்துல எல்லார் வீடுகளிலும் மாடு இருந்தது. அந்த மாட்டினுக்கு கொட்டகையின் வாசல்ல ஒரு தொட்டியே வைத்து கட்டி இருப்பார்கள். கட்டுமானத்தோடு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில வீட்டுல உலை அரிசியை கழுவின கழுநீர், காய்கறிகளிலிருந்து களைந்த காம்பு போன்றவைகள், அதுபோல் முதல் நாள் ஆக்கி அது உண்ண முடியாத அளவுல நசித்து போயிருந்த உணவு, ஆதி காலங்கள் எல்லாம் வீட்டுல துவரையை முளை கூட்டி தேவைக்கான அளவுக்கு எந்திரத்துல போட்டு உடைத்து எடுப்பார்கள். அப்படி எடுக்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய துவரம் பொட்டு இதெல்லாம் அதுலதான் கொட்டுவார்கள். இந்த கழுநீர் தொட்டியில் அது மாடுகளுக்கு உணவாக போகும். நீர்ல கலந்து கொடுப்பார்கள். மாடுகள் எப்பொழுதும் அதைத்தான் குடிக்கும். அந்த செய்தியை என்ன அழகா கவனிக்கிறார் பாருங்க திருமூலர். கழுநீர் பசு பேரில், அது பெரின், இன்னும் 2 சுழி இன்னைக்கு பதிலாக இற்று நிற்கும். கழிநீரையே உண்டு மகிழ்ந்த பசு கயந்தொரும் தேரா. கயம்னா குளம். நல்ல நீர் நிலையில நல்ல குளத்துல இருக்கக்கூடிய நீரை குடிக்காது. கழுநீரையே குடிச்சு பழகி போன பசு நல்ல நீர்நிலையில இருக்கக்கூடிய தூய்மையான நீர் அது பிடிக்காது. இதுக்கு நடைமுறையில ஒரு மேற்கோள் சொன்னா புரியுது. சில ஆண்டு காலம் உதகை மாவட்டத்துல, நீலகிரி மாவட்டத்துல வாழ வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது. என் தந்தையார் பொறியாளர், அதனால அவர் சில ஆண்டுகள் இருந்தார். நான் கல்லூரி விடுமுறைக்கு செல்லும் வழக்கம் உண்டு. அப்பொழுதுதான் இந்த தேயிலை தயாரிக்கக்கூடிய சில தொழிற்சாலைகளை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அப்பொழுதுதான் ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. என்னன்னு கேட்டா, அந்த தொழிற்சாலைகள்ல தயாரிக்கப்படக்கூடிய அந்த தேநீருக்கு உரியதாகிய இலைகள் இருக்கு இல்லையா, அதுல முதல் 4 நிலைகள் நம்மை போன்றோர் அருந்துதற்கு உரிய அளவுல எங்குமே விற்கப்படுவதில்லை. ஒன்று அது மேல் நாடுகளுக்கோ அல்ல மேல்தட்டு மக்கள் வாங்கி நுகரக்கூடிய கடைகளுக்கும் அனுப்பப்படுகிறது. நமக்கு அந்த துகள் அனுப்புறாங்க பாருங்க, டஸ்ட், அது 5ஆம் நிலையில் பெறப்பட்ட ஒன்று. அந்த டஸ்ட்ல 3 குவாலிட்டி இருக்கு. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட். அப்ப நாம இயல்பாக அந்த ஏ அல்லது பி கிரேட் தகுதியில உள்ள டீயை குடிச்சிட்டு இதுதான் டீன்னு நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மேல்நிலையில இருக்கக்கூடிய
அந்த டீயை சாப்பிடும்போது என்ன நாம கடையில குடிக்கிற டீ மாதிரி இல்லையேன்னு இதை கொஞ்சம் விளக்கும். ஆனா அதுதான் ஒரிஜினல், அதுதான் உண்மை. இது நமக்கு ரொம்ப அன்றாடம். நீங்க அந்த டீ தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைக்கு, தேயிலை தொழிற்சாலைக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை புரியும். அதே மாதிரி பலவேறு விதமான பொருள்கள் அப்படிதான் இருக்கு. அதனுடைய தரம் மிக உன்னதமான உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தரம் ஆன பொருள்கள் மிக விலை உயர்ந்த பொருளாக அந்த மேல்தட்டுல வாழக்கூடிய பொருள். மேல்தட்டுன்றது பொருளாதார மேல்தட்டு. அந்த பொருளாதாரத்தில் மேல்நிலையில் இருக்கிறவர்கள் மட்டுமே நுகரக்கூடியதாக இருக்கிறது. ஒண்ணும் வேண்டாம், சாதாரண ஒரு விஷயம். எல்லார்கிட்டையும் கணிப்பொறி இருக்கு. உங்களுடைய வலைதளத்துல போயிட்டு இந்தியாவினுடைய மிகச்சிறந்த தொழில் வல்லுநர் அம்பானி இருக்கார். அவரினுடைய துணைவியார் அருந்தக்கூடிய நீர் என்னன்னு கொஞ்சம் வலைதளத்துல போய் தேர்ந்து பாருங்க. ஒன்று. இந்த மாதிரி கிரிக்கெட் ஆர்வலர்கள் பல பேர் இருக்கீங்க, இருக்கலாம். இதே வலைதளத்துல போயிட்டு கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய விராட் கோலி அவர் அருந்தக்கூடிய தண்ணீர் என்னன்னு கொஞ்சம் வலைதளத்துல போய் பாருங்க. அதற்கு பிறகு அதனது விலை என்னன்னு பாருங்க. மயக்கமே ஒரு. அப்போ அந்த தண்ணியை வாங்கி நீங்கள் சுவைத்து பாருங்கள். நாம் அன்றாடம் பல நீர் ஆதாரங்களை கண்டும் அந்த ஆதாரங்களில் இருந்த நீரையும் சுவைத்து பழகி அந்த மேல்நிலையில கிடைக்கக்கூடிய நீர் நமக்கு சுவைக்காமல் போகலாம். ஆனா அதுதான் உயர்ந்ததுன்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால நம்முடைய சுவை என்பது தொடக்கத்திலிருந்து தவறானவற்றினுக்கு உட்பட்டு விட்டது என்றால் உரிய சரியான சுவையை மனது ஏற்காது. அததான் இங்க பசுன்ற ஒரு குறிப்பு பொருள்ல சொல்ற. பசுன்ற சொல்லுக்கு மாடுன்னு ஒரு பொருள் நம்முள் இருக்கக்கூடிய ஆத்துமனுக்கும் பசுன்னு பேர். இந்த சொல்ல பின்னாடி பல இடத்துல கையாள போறார். பார்ப்பான் மனத்துள்ளே பசு ஐந்துண்டு, அது மெய்ப்பானின்றி திரியும். அப்ப நம்ம மனதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பசுவுக்கு சரியானது எதுவோ அதை கொடுத்து பழகணும். நம்முடைய 5 பொறிகள் இருக்கு இல்லையா, மெய்வாய் கண் மூக்கு செவி, இவைகளால் பெறப்படக்கூடிய புலன்கள் இருக்கு. இந்த புலன்கள் 5னுக்கும் சரியானவற்றை கொடுத்து பழகணும். அதனாலதான் வேற ஒரு இடத்துல திருமந்திரமே சொல்லுகிறது, 5ம் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், 5ம் அடக்கிய அமரரும் அங்கில்லை, 5ம் அடக்கிடில் அசேதனம் என்றறிந்தேன், 5ம் அடக்காது அறிவறிந்தேன். இந்த 5 புலன்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். போலியானதை கொடுத்து புலனை கெடுத்துடக்கூடாது. ரொம்ப பெரிய வாழ்க்கை முறை அது. நல்ல பொருளை சுவைக்கிறதுக்கு நாக்குக்கு கற்றுத்தரணும். நயமில்லாத பொருளை சுவைப்பதற்கு நாக்குக்கு பயிற்சி கொடுக்க கூடாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு நுகரப்படும் பொருளுக்கு 2 நோக்கம்தான் உண்டு. ஒன்னு எசென்சியல், இன்னொன்னு கமர்ஷியல். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், உங்கள் உடலினுடைய நலத்தினுக்கு
எது உரியதோ எது எசென்சியலோ அதை மட்டும் உண்டால் நோய் இல்லாமல் இருக்கலாம். அந்த உணவை பலவேறு நிறுவனங்கள் கமர்ஷியலா தயாரிக்கப்படுகிறது, அதை வாங்கி உண்டீர்கள் என்றால் நிச்சயமா நோய்வாய்ப்படுவீர்கள். நமக்கு தேவை எசென்சியல், கமர்ஷியல் அல்ல. இதை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. அந்த கமர்ஷியலினுடைய அடிப்படையில் பல்வேறு விதமான விளம்பரங்கள், ஜோடனைகள் அதெல்லாம் இட்டு உங்களை தன்பால் ஈர்க்கிறான். எத்துணை உணவு முறை கமர்ஷியலால் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெற்று அதை உண்டதினால் தொடர்ந்து எத்தகைய உடல் நோய்களை பெறுகிறோம்னு பாருங்க. அதனாலதான் இந்த கழுநீர் பசுப்பேரின் கழுநீரை, பிற தானியங்களை கழுவின நீரை பசு தினமும் உண்டு மகிழ்ந்தால் அதற்கு கயம் தோறும் தேரா. கயம்னா குளம், குளத்துல இருக்கக்கூடிய நல்ல நீரை அது ஏற்றுக்கொள்ளாது. அதோட என்ன கொடுமை பண்ணுமா, அது குடிக்காமலும் விட்டுட்டு கழுநீர் விடாய்த்து, ஐயோ அந்த கழுநீர் கிடைக்கவில்லையே என்று தம் காயம் சுருக்கும், தன் உடம்ப மெலிஞ்சு போயிடுமா. அதுக்கு கழுநீரை குடிச்சு குடிச்சு நல்ல நீரை குடிக்க வெறுத்து போன பசு தனக்கு உண்டானதாகிய கழுநீர் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தினால உடல் மெலிஞ்சு போகுமா. போதை பொருள் அப்படித்தானே. போதை பொருளை பழகி நமக்கு ஒரு மயக்க நிலையை உண்டு பண்ண உடனே அதுக்கு உண்டான பொருள் கிடைக்கலன்னா நம்ம உடல் மட்டுமே மெலியணும், மனது மெலிந்து அது இல்லாமல் தடுமாறுகிறோம். அதை பெறுவதற்கு எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டிருப்பது இது. என் வீதியில என் இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். என் வீட்டிலிருந்து ஒரு 100 அடி 150 அடியில ஒரு அரசினுடைய மதுக்கடை இருந்தது. எங்களுக்கு அதனை போன்றது ஒரு இடர்பாடு எதுவுமே இல்லை. ஏன்னா மாலை நேரத்துல பணிகளில் இருந்து மீளக்கூடிய ஆடவர் பெண்டியருக்கு அத்தனை பேருக்கும் இந்த மது பிரியர்கள் அந்த வீதியில நின்று அவர்களின் தாண்டி வளரணும். இதான் எங்களுக்கு இடர்பாடா இருந்தது. எனக்கு அதை விட பெரிய இடர்பாடு என்னன்னா, அந்த மது விற்கக்கூடிய கடையில பல கல்லூரி மாணவர்கள், மாணாக்கியர் மதுவினை வாங்குது. எங்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம் தெரியாது. இதெல்லாம் இன்றைக்கு இதுல ரொம்ப பெரியதாகிய ஒரு சிந்தனை நம்முள். அது மதுவை எந்த அளவுல குடிச்சாலும் கெடுதிதான். இதுல கொஞ்சம் நாகரீக தேவை கருதி சோசியல் ட்ரிங்கிங், இது ஒரு, அதாவது குட்டிச்சவரா போறதுக்கு ஒரு மகுடம் வைக்கிற மாதிரி சோசியல் ட்ரிங்கிங். அது எங்கள் அலுவலக நிமித்தமாக இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளதான். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தார்கள் தெரியல. நல்லதெல்லாம் இந்த மாதிரியாக ஒருவரை ஒருவர் பார்த்து பின்பற்றுவதில்லை. தவறுகளை ரொம்ப எளிமையா பின்பற்றுவார்கள். இது என்ன காரணம்னா, தவறுகளுக்கு நாம உட்பட்டு அதை பழகி விட்டோம்னா சரியானவற்றை மனது தெரிந்தாலும் ஏற்காது. அததான் இங்க சொன்னார், கழுநீர் விடாய்த்து. அந்த கழுநீரினாலே
ஈர்க்கப்பட்டு விட்ட, விடாய்த்து கொள்ளுதல்னா ஈர்க்கப்பட்டு விட்ட அந்த பசு அந்த கழுநீர் கிடைக்கவில்லையே என்கின்ற ஏக்கத்தினால உடலை மெலிய வைத்துக் கொள்ளும். மாறாக நல்ல நீரை குடிக்காது. ஏற்கனவே சொல்லி இருப்பேன், இந்த ஆங்கிலத்துல தீய பழக்கத்துக்கு ஒரு சொல்லுவார்கள், ஹேபிட்னு. ஏன் அந்த சொன்னார்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, வேடிக்கையார். அந்த சொல்லுக்கு உண்டான எழுத்துக்கள் என்ன? HABIT இல்லையா? அதுல ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து பாருங்கள், அதுவே நிற்கும் பொருளா. ஹெச் எடுங்க, ஏ பிட் இஸ் வித் யூ. ஏவை எடுங்க, பிட் இஸ் வித் யூ. பிஐ எடுங்க, இட் இஸ் வித் யூ. அதனால்தான் ஆங்கிலத்தில் ஒரு பெரிய பழமொழி உண்டு, ஹேபிட்ஸ் டை ஹார்ட். ஒரு பழக்கத்தை பழகி கொண்டு விட்டோம்னா அது நம்மை விட்டு விலகுவதற்கு ரொம்ப கடினமான முயற்சிகள் தேவை. கள்ளும் அது போல. ஆகவே கழுநீர் விடாய் தம் காயம் சுருக்கும், முழுநீர் கள் உண்போர் முறைமை அகன்றோர். இந்த பசுக்களை போலதான் கள்ளினது சுவையையும் அதை பருகுதல் தனக்கு வலிமை என்றது ஒரு பெருமை. இப்போ கிராமங்கள்ல போய் பாருங்க, கல் அப்படி ஒரு உடம்பு பலத்தை கொடுக்கும். சொல்லிக்கொள், அதுல நிறைய பெருமை. 4 மரங்கள்ல இருந்து கல் கிடைக்கும். பனை, தென்னை, ஈச்சை, இந்த மரங்கள்ல இருந்தெல்லாம் கல் கிடைக்கும். 4வது மலை நிலத்துல விளையக்கூடிய பனை, மலைப்பனைன்னு இருக்கு, கல்லுக்கு மட்டுமே. இவர்களை போய் கேட்டு பாருங்கள், பனை மரத்தினது கல் ஆற்றலை தரும். சொல்லிக்கோ. இதெல்லாம் ஒருவன் அதற்கு அடிமையானதற்கு கூறப்படக்கூடிய சமாதானங்கள், அவ்வளவு. அது ரொம்ப நல்லது. இது மற்றைய வேதியியல் மூலகங்களினால் தயாரிக்கக்கூடிய மதுவிலிருந்து வேறுபட்டது. இது இயற்கையானது. என்ன வேணா சொல்ல. ஒரு கெடுதி தரக்கூடிய பொருளுக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும், வேடிக்கையாக ஒரு கதையில சொல்லுவார்கள், ஒருவன் மதுவினுடைய பிடியில சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மத போதகத்தை வந்தான். உடனே அந்த மத போதகர் என்ன பண்ண, அவனை ஒரு நீர்நிலைக்குள்ள இழுத்து சென்று அந்த நீர்நிலைகள்ல அவனை முழுக வைத்து, இந்த நிமிடத்திலிருந்து உன் பெயர், தன் மதத்திற்கு ஏற்றது ஒரு பெயர் அவனுக்கு சூட்டி 3 முறை அதை சொல்லி, இனி நீ இந்த மதுவின் கொடுமையிலிருந்து நீக்கப்படுவாய், இந்த மது இனி உன்னை ஒன்றும் செய்யாது, ஆகவே இனி நீ மதுவினை உண்ணாதே. போனவன் மறுநாள் இந்த மத போதகரை பார்க்க வருவதாக சொல்லி இருந்தான். வல்ல இவரே தேடிக்கொண்டு போனார். வீட்டுக்கு போன உடனே துணைவியார்த்த கேட்டார், எங்க கடை இல்ல, அவர் குளிக்க போனார், இன்னும் வரல. குளியல் அறையில இருக்கார். இந்த குளியல் அறை கிட்ட போன உடனே இந்த குளியல் அறையில இருந்த சிறு ஜன்னல் வழியா பார்த்தார். அவன் கையில ஒரு மது பாட்டிலை வைத்து அங்கிருந்த பக்கெட் நீர்ல அந்த பாட்டிலை முழுக வைத்து, இன்றையிலிருந்து நீ சர்பத்தாகி விடுவாய், நீ மதுவாக இருக்க மாட்டாய் என்று 3 முறை அதை முக்கி, நீ சர்பத்தாகி விட்டதினால் உன்னை நான் கொடுப்பேன் என்று செயல்பட்டான். வேடிக்கையாக சொல்வார்கள்.
திருமூலர் அததான் வருத்தத்தோடு சொல்றார். முழுநீர் கள் உண்போர் முறைமை அகன்றோர் கள்ளினது சுவையையும் அதனை பருகு பொருளாக எவன் ஒருவர் தொடர்ந்து செயல்படுகிறானோ அவர்கள் மனித தன்மையிலிருந்து விலகியவர்கள் ஆவார்கள். முறைமை அகன்றோர், அவன் மனிதனாக இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து வெளிப்பட்டவர். அவனை மனிதனாகவே கருத முடியாது. வள்ளுவர் தான் சொன்னார், உண்ணற்க கள்ளைனர். என்ன கேட்டான்? உண்டால் பதில் உண்டால் உணில் உண்க. சாப்பிடக்கூடாதுன்ற, சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டுக்கோ. சான்றோரால் எண்ணப்படாதார். ஊர்ல இருக்கிற சான்றோர்கள் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். அதனாலதான் பின்னர் தோன்றின மதங்கள் இந்தியாவில் சமணம், பௌத்தம் போன்றவை 5 பெரும் பாதகங்கள்ல கள்ள முன்னாடி இருக்கும். கள்ளும் களவும் காமமும் என்று ஆரம்பிக்கும். பொய்யும் கொடும் சொல். கள்ளு முதல்ல வைத்தது. மணிமேகலை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? தெரியும். அதுல கள் உங்களினுடைய மனித தன்மையையே அது மாற்றிவிடும். அந்த கள் ஒரு விருந்தினனை போல் வரும், நண்பனை போல் உறவாடும், இறுதியில் எஜமானனை போல் உங்களை கட்டளையிடும். விட முடியாது. அதனை காட்டிலும் நிறைய கதைகள் உண்டு மதுவினை. அதாவது ஒருவன் எத்தகைய பாவத்தையும் செய்யாமல் இருந்து அவன் முன்னே அறக்கடவுள் தோன்றி, இந்த உலகத்துல நீ ஏதாயிலும் ஒரு சிறு பாவத்தை செய்தால்தான் இந்த உலகியல் வாழ்க்கை உனக்கு புரியும். அதனால நான் உனக்கு 3 தவறுகளை செய்தற்கு வாய்ப்பு வைக்கிறேன். அதுல ஏதாயிலும் ஒன்றை செய். என்ன? ஒரு மது பாட்டில், அதன் அருகில ஒரு அழகிய இளம் பெண், அதன் அருகிலே ஒரு குழந்தை. என்ன சொல்லிற்றாம் வந்த அந்த தேவதை? ஒன்று, நீ மதுவினை அருந்து, அது தவறு என்று நினைத்தால் இந்த அழகிய இளம் பெண்ணின் கற்பை கெடு. அதுவும் தவறு என்று தெரிந்தால் இந்த குழந்தையின் உயிரை எடு. இவன் கொஞ்சம் யோசித்து பார்த்தான். இந்த பெண்ணின் கற்பை கெடுத்தலும் இந்த குழந்தையின் உயிரை எடுத்தலும் மிகப்பெரிய பாவம்னு செய்து போனா போறது மதுவை குடிக்கலான்னு குடித்தான். மதுமை குடித்த உடனே அவன் புத்தி தடுமாறி அருகில் இருந்த அந்த இளம் பெண்ணை அவளினது கற்பை சூறையாடும் முயற்சியில் இறங்கின. அப்பொழுது அந்த குழந்தை அழுததினால் அவனது அழுகை இவனுக்கு தடையாக இருக்கிறது என்று அந்த குழந்தையை எடுத்து வீசினான். அது விழுந்து இறந்தது. பெண்ணின் கற்பை கெடுத்தான். எல்லாவற்றினுக்கும் அடிப்படை மது. இது நீதி நூல்கள்ல சொல்லப்பட்ட ஒரு பாடல். அவருடைய விளக்கத்தை தான் சொன்னேன். அப்போ மனித தன்மையிலிருந்தே உங்களை மாற்ற வல்லது மது. அதனாலதான் சொன்னார், முழுநீர் கள் உண்போர்.
கள்ளினை சுவைத்து அதை முழுமையுமாக அதன் ஆற்றலை அறிந்து உண்ணக்கூடியவர்கள் மக்கள் இயல்பிலிருந்தே நீங்கியவர்கள் ஆவார்கள். அவர்களை மானுடர்கள்னே சொல்லக்கூடாது. அது மானுட தோற்றத்தில் இருக்கக்கூடிய கடுமையான விலங்கு அதுகள். எனக்கு இன்னமும் நினைவு இருக்கிறது, முதல்ல தமிழகத்துல மதுவினை உண்ணலாம்னு அரசு சட்டம் கொண்டு வந்த பொழுது, அப்ப நான் செஞ்சி என்ற நகர்ல பள்ளி இறுதி படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய கடை வீதியில நானும் என் தந்தையாரும் சில பொருட்களை வாங்குவதற்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வாங்கக்கூடிய கடைக்கு நேர் எதிராக ஒரு சிற்றுண்டி சாலை, கடை பெயர் கூட தெரியும், மாஸ்டர் கேஃப்னு இருந்தது. அங்க நின்று ஒரு நண்பரோடு என் தந்தையார் பேசிக் கொண்டிருந்தார். நான் அதற்கு எதிர் சாரியில் உள்ள கடையில பொருள்களை வாங்கி கொண்டு சாலையை கடந்து அவற்றை வந்தேன். அப்போ ஒரு மனிதர் தவழ்ந்த நிலையில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தார். என் தந்தையார் அதை பார்த்துட்டு ஏதோ கையில கொண்டு வந்திருந்த ஏதாயிலும் விலை உயர்ந்த பொருளை கீழே போட்டிருப்பார் போல இருக்கு. அன்றைய சூழல் ₹1 காசே கொஞ்சம் மதிப்பு மிக்கது. அதனால தேடுகிறார் போல இருக்குன்னு தந்தை சிறிது நேரம் அவரை பார்த்துட்டு, என்ன தேடுகிறீர்கள்னு கேட்டு, அவர் சொன்ன விடைதான் ஆரம்பத்துல சிரிப்பாக இருந்தாலும் இறுதியில வேதனையாகிட்டு. இல்லைங்க, கிராமத்திலிருந்து வண்டி மாட்டோட வந்தேன், வண்டியில இருந்து மாட்டை கட்டி அதுக்கு வைக்கோல் போட்டு இங்க கட்டி போட்டிருக்கேன். வண்டியை தேடி கண்டுபிடிச்சிட்டா மாடை தேடிக்கிட்டு இருக்கேன். மதுவை அதிகமாக குடித்து தான் எதனை செய்கிறோம்னு தெரியாமையே தவழ்ந்த நிலையில தேடி, ஆரம்பத்துல எங்களுக்கு அதை பார்த்து அவர் சொன்ன வார்த்தையை கேட்டோன்னு சிரிப்பு வந்தது. ஆனால் அடுத்த நிமிடம் மனதினுள் ஒரு மிகப்பெரிய வேதனை பிறந்தது. தொடக்கமே இது என்றால் இனி தொடர்ந்து வரும் காலங்கள்ல இந்த சமூகம் என்ன? இன்றைக்கு இந்த சமூகத்துல மதுவினது பிடியினாலும் மயக்க பொருள்களினது பிடியினாலும் ஆட்பட்டவர்கள் பெரும் விழுக்காடு அவர்கள். அதனால ஒரு நாட்டின் பொருளாதாரம் கீழ்மைக்கு செல்லுகிறது. இதுல ரொம்ப பெரிய வேதனை என்னன்னா, ஆளுமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை மிகப்பெரிய அளவுல பேசி மகிழ்கிறார்கள். இந்த ஆண்டு தீபாவளியின் போது இத்துணை கோடி மது விற்றது. இதை சொல்லுபவர் யாருன்னா, அரசு குடிமை பயிற்சி பெற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்கின்ற IAS அதிகாரி. இந்த அரசியல்வாதி சொன்னா கூட சகிச்சு கொள்ளலாம், அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். நிர்வாக பொறுப்பில் மக்களினது குடிமைக்கு பாதுகாவலனாயும் அதற்கு உண்டான பணியை செய்வதற்காகவும் வந்துள்ள இந்திய ஆட்சித்துறை அலுவலர்கள் செய்தித்தாள்ல இதை விளக்குகிறார்கள். சென்ற ஆண்டு தீபாவளி பொங்கலை காட்டிலும் இந்த ஆண்டு 20 விழுக்காடு மது கூடியிருக்கிறது, விற்பனை பெருகி இருக்கிறது. அத்துணை அளவு மக்களை கெடுத்திருக்கும். அப்ப இது எப்படி பெருமையாகும்? இறுதி வரியில சொன்னார், செழுநீர் சிவந்தன் சிவானந்த தேரலை.
முட்டாள்களே, செழுமையான நீர் சிவானந்தம் என்கின்ற மயக்கத்தை தருவது அந்த சிவனது திருநாமம்தான். செழுநீர் சிவந்தன் சிவானந்தம். செழுமையான நீர், வளமையான நீர் என்பது சிவபெருமானது திருவடியினை வணங்கி அதனால் பெறப்பட்ட ஐந்தெழுத்தை அகத்தினுள் வைத்து அதனையே முழுவதுமாக உணருவது. அதுதான் மேலான ஆனந்தம், அதுதான் மேலான மயக்கம், அதுதான் தேவையான இன்ப நிலை. அதை விட்டுட்டு இந்த கள்ளினை பசுவானது கழுநீரையே உண்டு மகிழ்ந்து நன்னீரை கண்ட பொழுது அதை உண்ணாமலும் தான் இதுகாரம் உண்ட கழுநீரை பெறவில்லையே என்று ஏக்கத்தினால் உடல் மெலிவது போல் கள்ளினையே உண்டு தவறான மயக்கத்தினுக்கு ஆட்பட்டு அது போன்றதாகிய மயக்கம் தொடர்ந்து வேண்டும் என்று கள்ளினை தொடர்ந்து உண்டு உண்டு வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடியவர்களே, உங்களினது வளமான நல்ல சிவானந்தம் என்கின்ற மயக்கம் சிவனது திருவடிகளிலே, இறைவனது திருவடிகளிலே உள்ளது. அதை சற்றளவேனும் உணர வேண்டும் நீங்கள் என்று கள்ளுண்ணாண்மையில தொடங்குகிறார். தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் அடுத்த பகுதியில்.